யோசேப்பை தேடி சகோதரர்கள் வருகிறார்கள். சகோதரர்களுக்கு இது யோசேப்பு என்று தெரியவில்லை. யோசேப்பு என்ன பண்றார்? சிமியோனை பிடித்து கட்டி வைக்கிறார். கட்டி வைத்து எல்லாரையும் அனுப்பி, நீங்க போங்க, இன்னொரு சகோதரன் இருக்கான்னு சொன்னீங்கல்ல, அவனை போய் கூட்டிட்டு வாங்க அப்படி சொல்லி அனுப்பி விடுறாங்க. அவங்க போறாங்க. போயிட்டு வரும்போது யாரை கூட்டிட்டு வராங்க தெரியுமா? யாரை கூட்டிட்டு வராங்க? பென்யமீனை கூட்டிட்டு வராங்க. பென்யமீனை அழைத்து கொண்டு வரும்போது ஆதியாகமம் 43வது அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? யோசேப்பின் உள்ளம் தன் சகோதரனுக்காக அப்படி பொங்குது பாருங்க. உண்மையான பொங்கலே தான். ஹல்லேலூயா. உலகம் பானையில பொங்குறத வச்சு கொண்டாடும் போது நம்ம அவருடைய உள்ளம் பொங்குச்சு பாருங்க. அந்த சகோதரனை பார்த்ததும் உள்ள என்னாச்சு? பொங்கு. அது பொங்கலோ பொங்கல். அப்படி பொங்குது. அப்படி உள்ள வந்து அப்படி பொங்குது. அந்த பொங்குதலின் வெளிப்பாடு என்ன தெரியுமா? 33வது வசனம். அவனுக்கு முன்பாக மூத்தவன் முதல் இளையவன் வரைக்கும் அவன் வயதின்படியே அவர்களை உட்கார வைத்தார்கள். எங்க உட்கார வைக்கிறாங்க தெரியுமா? பந்தியில. இந்த பந்தியில உட்கார வைக்கப்படுவதற்கான காரணம் என்ன தெரியுமா? பொங்குது. இன்னைக்கு இதை நீங்க எப்படி உள்வாங்குறீங்கன்னு தெரியல. ஆண்டவருடைய அன்புக்கு என்னைக்குமே அடிமை. ஊழியத்துக்கு வர்றதுக்கு முக்கியமான ஒரே காரணம் என்ன அப்படின்னா லவ் ஆஃப் காட் தான். ஹல்லேலூயா. சின்ன வயசுல இருந்தே ஊழியமே பண்ணக்கூடாதுங்கிற பிரதிஷ்டையில் இருந்தேன். அப்படி யாராவது பிரதிஷ்டையில் இருக்கிறீங்கன்னா வெல்கம் வெல்கம் வெல்கம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்ன வந்தாலும் ஊழியம் பண்ணிடக்கூடாது. ஆனா அந்த கிறிஸ்துவின் அன்பு அப்படி நெருக்கி ஏவிச்சு பாருங்க. கடைசியில 2007 ஒரு வார்த்தையை சொல்ல வச்சார். இருந்தா ஊழியம் பண்றேன், இல்லைன்னா எடுத்துருங்க ஆண்டவரே. இதுதான் அந்த அன்பு. அந்த அன்பு என்ன செய்து தெரியுமா? கொண்டு வந்து பிடிச்சு உட்கார வைக்குது. இன்னைக்கு நீங்களும் நானும் ஏதோ நீங்க அப்படி மட்டும் நீங்க நினைச்சிட்டீங்கன்னா உங்களால உள்ள என்ட்ரே ஆக முடியாது. ஆமா, நீங்க நான் நினைச்சா சர்ச்சைக்கு வருவேன், நான் நினைச்சா வரமாட்டேன், இப்படி ஒரு எண்ணம் மட்டும் எழுப்பிட்டுன்னு வைங்களேன், உள்ள என்ட்ரே ஆக முடியாது. இது வந்து கிருபையினால மட்டும்தான். இன்னைக்கு நான் கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கிறேனா, என் உள்ளம், அவருடைய உள்ளம் என் பேரில் பொங்கினது.